தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தேர்தல் அறிக்கையில் 313 அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வேன் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட்சியை நிறைவுக்கு வர காலகட்டத்தினால எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இன்றோட 16ஆம் நாள் போராட்டமாக இந்த போராட்ட காலத்தில் உட்காந்துருக்குறோம். அவர் சொன்னது தானேப்பா நாங்கள் கேட்குறோம். அவங்க வீட்லேயும் பொம்பளைங்க இருக்கிறாங்க செய்கிறாங்க. அவங்க மனைவி ஒரு பொண்ணு தானே, அவங்க மகள் ஒரு பொண்ணு தானே, நாங்களும் ஒரு பொண்ணு தானே. 11 நாளாக நாங்கள் இந்த வெயிலில் சாவுறோம்ப்பா. நாங்கள் ஒன்றியும் முடியல, எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அவர் சொன்னதான் நாங்கள் கேட்குறோம், சொல்லாததை நாங்கள் கேட்கல. அவர் முதலமைச்சர் ஆனால் செய்வாருன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் செய்யலை. அவங்க அப்பா இருந்ததான் எங்களுக்கு செஞ்சிருப்பாரு. அவர் தான் பெண்களுக்கு எல்லா உரிமையும் வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் எங்களுக்கு சம உரிமை வாங்கி கொடுத்தாரு. பெண்களுக்கு சொத்து இருக்குதுன்னு சொன்னாரு. எல்லாமே அவர் செஞ்சு எங்களுக்கு முதலமைச்சராக அவர் வாங்கி கொடுத்தாரு. இவரு வந்து இப்படி போலீஸ்காரங்களை வச்சு எங்களை ஒரு நாளெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறக்கி போலீஸ் ஸ்டேஷன் பஸ்ல வச்சு சுத்தி 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 எங்களை நாலு பாத்ரூம் போகாம நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டப்பா. சாப்பாடு இல்லாம நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்ட 11 நாள் ஆகுது. எங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசலாம்ல, பேச மாட்டாங்க. எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. இதை நாங்களா கேட்டு வந்து ஒன்றும் போராட்டத்துக்கு நிற்கல. நாங்கள் கேட்கும் போது எடப்பாடியார்கிட்ட தான் கேட்டிருந்தோம். அப்போ அந்த ஆட்சி இருந்தப்போ இவர் எதிர்கட்சியாக இருந்தார். அப்போ வந்து சொன்னார், பெரிய மலை முட்டி மோதாதீங்கன்னு. அந்த மலை கூட முட்டி மோதிருந்தால் கூட சிறிய ஒளிவு கொண்டு நாங்கள் உடச்சி எழுஞ்சி அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி கண்டுப்போம். ஆனால் இவர் சொன்னது என்ன, நான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், ஒரு விரல் புரட்சி செய்யுங்கன்னு. அவர் சொல்லும் போது அவர் முகம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஐயா கலைஞர் அவர்களுடைய முகம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா அவர் ஒரு பெண்களை ரொம்ப மதித்தவர். விதவன் கூப்பிடக்கூடாது, விதவைக்கு பொட்டு இல்லை, கைம்பெண் என்றால் 2 பொட்டு இருக்குது அப்படின்னு பெண்களுக்கு விதவிக்கே பொட்டு வைத்து அழகு பார்த்த ஒரு தந்தையுடைய மகன். அவர் சொன்னதை செய்வார் என்று நம்பி தான் நாங்கள் அத்தனை பேருமே ஒரு விரல் புரட்சி செய்து நாங்கள் ஓட்டு போட்டு அவர் அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கோம். அந்த சிம்மாசனம் அவருக்கு இப்போ வேண்டான்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இல்லை, நாங்கள் இத்தனை பேருமே பெண்களாக என்றதும் அவருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. பெண்கள் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது, நாங்கள் உரிமை தொகை தரோம், எல்லாமே செய்கிறோம். அப்போனா நாங்கன்னா யார்? நாங்களாம் பெண்கள் இல்லையா?